ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட மைண்டில் உங்களை பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரேட்டிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஓகே, ஸோ ஜெனரலினால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இல்லைங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோராக வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதான் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மஸ்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், இந்த ரிலேஷிப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எண்டப்பான ஒரு ரிலேஷிப் மாதிரி எனக்கு இதில் ஃபீல் ஆகலை. ஓகே, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி பக்கா ப்ளான் பண்ணி அந்த ஒரு ரிலேஷிப்பை எப்படியாவது எண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷிப்பை எண்டை பார்க்கிட்டு காரணம் கேட்டிங்க அப்படின்னா மேபி இந்த ஒரு பர்சனோட ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு உங்களை இஷ்டப்படலையா இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் மேபி கண்டினியூஸாக அவங்க இந்த ரிலேஷிப்பை குறித்து ஒரு ராங்காக ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இவருக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனோட மைண்ட் டைவர்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்லப்போ இப்போ நமக்கு அடிமையில் அடித்தாலும் அம்மி நகரும் சொல்கிற மாதிரி கண்டினியூஸாக ஒருத்தவங்க நமக்கு ஒரு 10 டைம்ஸ் நமக்கு தொடர்ந்து ஒரே விஷயத்த சொல்ல ஒரு டைம் நம்ம மைண்டு கேட்காட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்டு கேட்க ஆரம்பிச்சிடும் சொல்கிற மாதிரி இவரோட ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவருக்கு இந்த ஒரு ரிலேஷிப்பை இஷ்டம் இல்லாதனால இவருக்கு ராங்காக சொல்லி கொடுத்தனால இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு ரிலேஷிப்பை விட்டுட்டு போகிறது பெட்டர்னு முடிவு பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி இந்த ஒரு ரிலேஷிப்பை எண்டை பாக்கிட்டு உண்டு. ஓகே, மேபி ரிலேஷிப் செப்பரேஷன் வந்தது அக்டோபர் மந்தாக இருக்கலாம், இல்லைங்க 10 months இருக்கலாம் ரிலேஷிப் செப்பரேஷன் ஆகி. பட் ரிலேஷிப் செப்பரேஷன் ஓகே, ஆக்சுவலி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், பட் எல்லாருமே கேட்டிருந்தீங்க அதில் ப்ளீஸ் மேம் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன், பட் அதை டெலிட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா அதில் வந்து வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்துடுச்சு, பட்டிக்குட்டியோட இமேஜ் அதில் வந்துடுச்சு. ஸோ அதனால் நானே டெலிட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, அதனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் நைட்டு டைம் அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஓகே, அப்போ இங்கே நமக்கு ரிலேஷிப் செப்பரேஷன் ஆயாச்சு. என்ன சொல்கிறது, மேபி இந்த ஒரு பர்சன் சம்டைம் இந்த ஒரு ரிலேஷிப்பை உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரக்கூடிய ஒரு டைமில், மெமரிஸ் வரக்கூடிய ஒரு டைமில் மேபி இவரோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான். எனக்கு அவன் மேலே ஜஸ்ட் ஒரு ஆல்ரெடி நீங்கள் ஃபிசிக்கல் இன்டிமேஷன் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான். மற்றபடி இது ரிலேஷிப் ஒரு லவ் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு வேறு பல டைம் இவர் சிந்திச்சுட்டு. பட் என்னதான் இருந்தாலும் இவருக்கு என்ன சொல்கிறது, டே பை டே நாட்கள் முன்னோட்டு போக போக இவருக்கு என்ன சொல்கிறது, ரிலேஷிப் வந்து இன்றைக்கா இருக்கட்டும், நாளைக்கா இருக்கட்டும், என்றைக்குமே இருக்கட்டும், இவருக்கு மைண்டில் நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க, இவருக்கு ஹார்ட்டில் நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு பர்சன் ஸ்டக் ஆகிட்டு. மேபி இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். மேபி அது ஒரு பர்சனோட ஃபேமிலியாக ரிலேஷனோ இவருக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம். இதை விட உனக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு, இந்த ரிலேஷிப்பில் நிற்காது, எப்படியாவது சரி ஓகே நீ இந்த ரிலேஷிப்பில் போனது போகட்டு, எப்படியாவது ரிலேஷிப்லேருந்து வெளியே வரதுக்கான ஒரு எஃபோர்ட் கொடு. மேபி எனக்கு என்ன தோணும் அப்படின்னா மேபி நீங்கள் சில விஷயங்கள் சைல்டிஷாக நீங்கள் பிஹேவ் பண்ணுறது, வரைக்கும் கால் பண்ணுறது, பெக் பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஒரு பர்சன் மேபி ராங்காக நினச்சிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ரிலேஷிப்பை எண்டு பார்க்கணும்னு நினச்சிட்டு பல டைம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட்லி நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் மெமரிஸ் வரக்கூடிய ஒரு டைம். நீங்கள் ரிலேஷிப்பில் சைல்டிஷாக சில விஷயங்கள் நீங்கள் பிஹேவ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அதெல்லாம் அந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணி பார்த்துட்டு இது நமக்கு செட் ஆகாது, இந்த ஒரு ரிலேஷிப் விட்டு நம்ம போகணும் தான் இவர் பல டைம் இவர் சிந்திச்சுட்டு. பட் இவருக்கு நாட்கள் போக போக இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் இவரோட ஹார்ட் வந்து ஆசைப்படுது. என்னதான் ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டுக்கு சில விஷயங்களை இவர் நெகட்டிவாக அப்டேட் பண்ணாலும் இவருக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கலை, ஃபேமிலிஸுக்கு பிடிக்கலை, இவருக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு, இவங்களோட கேரக்டர்ஸ் சில சைல்டிஷான விஷயங்கள் இவருக்கு அது மேபி இஷ்டம் இல்லையா இருக்கலாம். இவருக்கு கண்டினியூஸாக இவர் மைண்டுக்கு வேண்டாம் இது செட் ஆகாது, இது நமக்கு கரெக்டாக வராது, இதை விட நமக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு என்னதான் இவர் மைண்டை டைவர்ட் பண்ணாலுமே இந்த ஒரு பர்சனோட ஹார்ட் ஏங்குது நம்ம சொல்லலாம். ஓகே, ஹார்ட் உங்ககிட்ட பேசணும், குறிச்சு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் இவருக்கு லைஃப்பில் வேணும், இவரோட ஹார்ட் ஆசைப்படுது. ஓப்பனாக சொல்ல போனால் இவர் ஆக்சுவலி கோல் ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம், இவர் புதுசாக பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இவர் ஃபுல்லி இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண ஒரு கேரக்டராக இருக்கலாம். என்னதான் இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் பயங்கர சேட் ஆகும்.
ஏன்னா இந்த ஒரு போர்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆச்சுது அப்படின்னா இவர் இவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுவார், இல்லைங்க இவ்வளோ தூரம் ரியலைஸ் பண்ணுவார், இவர் ஒருபோது திங்க் பண்ணிட்டு இல்லை. இவருக்கு கெரியரில் இவர் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவர் பயங்கர சேட் ஆகும். ஏன்னா இவருக்கு அது கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இவருக்கு உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வருது, மெமரிஸ் வருது, இவரோட ஹார்ட் அந்த ஒரு டைமில் அந்த டைமில் இவருக்கு ஒரு ஏக்கம் வருது. ஸோ இப்படி டோட்டலி இவர் சேட் ஆகும். ஓகே, இவருக்கு என்ன சொல்கிறது, கரண்ட்லி உங்ககிட்ட வாரதுக்கு இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை நம்ம சொல்லலாம், இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லை. காரணம் கேட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கோ இல்லைங்க உங்கள் கண்ணுக்கு முன் வந்து நிற்கிறதுக்கோ இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஒரு பர்சன் தானே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு உண்டு, வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு உண்டு. பிளான் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்கு செட் ஆகாது. இவர் லாஸ்ட் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு போகக்கூடிய ஒரு டைமில் மறுபடியும் நீங்களும் அவங்களும் கனெக்ட் ஆகாத அளவுக்கு இவர் ஏதோ ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பார்க்கிட்டப்போ இப்படி ட்ராமா க்ரியேட் பண்ணி எண்டை பார்க்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட வாரதுக்கு இவருக்கு என்ன சொல்கிறது ஸ்ட்ரென்த் இல்லை. ஒரு மதிப்பு கேட்குறது கூட இவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஓப்பனாக சொல்ல போனால். ஓகே, டோட்டலி இந்த ஒரு போஸ்டோட எனர்ஜி பார்க்குற கன்ஃபியூஷன் ஆகும். இவருக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் அந்த ஆப்ஷன்ஸ் மேலே இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு பட் அதுலேயே இவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு அடுத்தவங்க கொடுக்குற வைப்ரேஷன் இஸ் நெகட்டிவ். பட் இவர் வேறு ஆப்ஷன்ஸ் மேலே இவருக்கு மைண்டு போகல. டோட்டலி இவர் கன்ஃபியூஸ் ஆகும். நான் என் லைஃப்பில் என்ன பண்ணணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எனக்கு இப்போ மைண்டில் யார் இருக்காங்க, நான் இப்போ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் லைஃப்பில் இப்போ யாரை சேர்த்து பிடிக்கணும் தெரியாமல் டோட்டலி இவருக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறார். இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங்லேயே இவர் உங்களை கண்டு பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஃபஸ்ட்டு சைட்லேயே இவர் அட்ராக்ட் ஆகிட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறது இந்த ஒரு பர்சன் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அதனால் இவர் ஸ்டக் ஆகும். வேறு ஆப்ஷன்ஸ் மேலே இவருக்கு மைண்டு போகஸ் ஆகலாம் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் பல டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பண்ண சில்லியான விஷயங்களை இவர் பல டைம் ஓவர் திங்கிங் பண்ணி மைண்டுக்கு இது வேண்டாம் இது நமக்கு செட் ஆகாது, இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேண்டாம் இவர் பல டைம் இவர் சிந்திச்சு முன்னோட்டு போனாலும் இவருக்கு மறுபடியும் உங்களை பற்றியே திங்க் பண்ணுறது, மறுபடியும் உங்களை சேசிங் பண்ணுறது, இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறது டோட்டலி இவருக்கு ஒரு கர்ம மாதிரி ஃபீல் ஆகுது. இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எத்தனை டைம் வேணும்னு வச்சாலும் மறுபடியும் மைண்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஏன் திங்க் பண்ணுது. மேபி இது எனக்கு விதியாக இருக்கும் போகலாம். அதனால தான் எத்தனை தூரம் ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டில் எவ்வளோ தூரம் திங்க் பண்ணி இது நமக்கு செட் ஆகாதுன்னு எவ்வளோ தூரம் வேணும்னு வச்சாலும் மறுபடியும் மைண்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் அந்த ஒரு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கா. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கா, அவன் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கா, அவங்கள பற்றி இவர் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இவருக்கு மனசில் ஆகுது இது டெஸ்டினியா, நானும் அவளை சேர வேண்டிய ஒரு கனெக்ஷனாக, என் லைஃப்பில் கரெக்டான ஒரு பர்சன் தான் என்ட்ரு ஆயிருக்காங்களா, பட் நான் தான் அடுத்தவங்க பேச்சுக்கிட்டு ரிலேஷன்ஷிப்பை எந்த பார்க்கிட்டா நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு 10 வாள் ஒரு போஸ்டரோட உடம்புல குத்தி இறக்குற ஒரு பெயினில் இவர் கடந்து போயிட்டு இருக்காரு. நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்க. ஓகே, சப்போஸ் இவர் ட்ராமா கிரியேட் பண்ணி என்ன பார்க்கணும் மேபி எனக்கு என்ன தோணுன்னா இவருக்கு வேறு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இவருக்கு இவரோட ஃபேமிலியாக ரிலேஷன்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இவருக்கு உங்களை பற்றி நெகட்டிவாக இவருக்கு சொல்லி கொடுத்துருவோண்டு. அதை நான் சொன்னேன்ல ஒருத்தவங்களுக்கு நம்ம 10 வாட்டி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் மைண்டு கேட்கும் மாதிரி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பார்க்கிட்டு போயிட்டு உண்டு. பட் கரண்ட் இந்த ஒரு போஸ்டருக்கு மனசிலாகிற விஷயம் கர்மாவா ஏன் அப்படின்னா இவர் எத்தனை தூரம் இவர் டைவர்ட் பண்ணாலும் மறுபடியும் உங்களையே திங்க் பண்ணுற மாதிரி மறுபடியும் உங்களையே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் இவருக்கு லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் இவர் வரது அவருக்கு லைஃப்பில் நீங்களும் வர மாதிரி டோட்டலி இது விட்டு பிடிக்காத ஒரு கனெக்ஷன் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, அப்படி நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அவ்வளோ பெயின் ஆகும். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு யூனிவர்ஸ் கொண்டு வந்து விட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு ஒரு கிஃப்டாக நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்து ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்படி என்ன பார்க்கிட்டோம் அதை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அத்தனை மாத்திரம் பெயின் உண்டு. பட் பெயின் இருந்தாலும் இவருக்கு ஒரு ஹோப்பும் உண்டு. என்ன சொல்கிறது, என் மேலே மிஸ்டேக் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை என்ன பார்க்கிட்டு போயிருக்கலாம், இவர் கரண்ட்லி பெயின்லேயே இவர் கடந்து போயிட்டுருக்கலாம். பட் இவருக்கு ஹோப் உண்டு. ஏன்னா இத்தனை மாத்திரம் ஒரு டீப் கனெக்ஷன் ஒருபோதும் எண்ட் ஆகாது. எப்படி எனக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் இவ்வளோ தூரம் எப்படி நான் மிஸ் பண்ணணும், எப்படி ஃபீல் பண்ணணும், சேம் அதே மாதிரி நீங்கள் இவரை மிஸ் பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க, இவரை நினச்சி ஏங்குவீங்கன்னு ஒரு ஹோப் இவருக்கு ஷோராக உண்டு. ஓகே, இன்றைக்கி இல்லாட்டாலும் கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் ஒன்றுங்க ஒரு தாட் இவருக்கு உண்டு. சேட் ஆகும். ஓகே, என்னதான் கெரியர்னு ஓடுனாலும் சேட் ஆகும். ஏன்னா இவருக்கு டே பை டே இவருக்கு உங்களோட தாட்ஸ் வரதும் உங்களை பற்றி இவர் திங்க் பண்ணுறதும் நீங்கள் அவரை பற்றி திங்க் பண்ணுறது ஒரு எனர்ஜெட்டிக்கலி கனெக்டட் மாதிரி 2 பேருக்குமே ஃபீல் ஆகலாம். ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் சம்டைம் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிற ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் ஒரு அஃபெக்ஷன் இவர் திங்க் பண்ணிட்டு அப்படின்னா இப்போ இவருக்கு மனசில் ஆகுது அட்ராக்ஷன் இல்லை அஃபெக்ஷன் இது ஒரு ட்ரூ லவ் ஆகும். அதனால தான் இந்த ஒரு செப்பரேஷனில் நான் அவளை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கேன்
இல்லைங்க அவரோட ஞாபகம் என்னோட மைண்டில் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது. இல்லைங்க மறுபடியும் இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும், மறுபடி இந்த ஒரு பர்சனை நான் மீட் பண்ணுற சுச்சுவேஷன், இல்லைங்க கவுண்டர் பண்ணுற சுச்சுவேஷன் மறுபடி எனக்கு கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா சம்திங் ஸ்பெஷல் எனக்கும் அவளுக்கும் இருக்குங்க ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஓகே. ஸோ கரண்ட்லி நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் இவருக்கு உங்ககிட்ட வாரதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, மன்னிப்பு கேட்குறது கூட ஸ்ட்ரென்த் இல்லை. பட் இவர் ஷோராக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பார். கடைசி எனக்கு ஒரு சான்ஸ் கூட நான் இனி திருந்துறேன். இவர் லாஸ்ட்டு ஒரு சான்ஸ் கேட்பார். இனி இவர் அத்தனை தூரம் உங்களை ஸ்நேகிக்கார். மேபி ஒரு டைமில் அந்த ஒரு கனெக்ஷனாக இருக்கட்டும், உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், இவருக்கு மனசில் ஆகாமல் இருக்கலாம். பட் இது ஒரு செப்பரேஷனில் இவருக்கு மனசில் ஆகிட்டு. ஏன்னா இவரோட ஹார்ட் 24/7 ஆசைப்பட்டது நீங்கள் இவருக்கு லைஃப்பில் வேணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இவர் கூட நீங்கள் இருக்கணுங்கிற ஒரு தாட் தான் இவரோட ஹார்ட் ஆசைப்படுது. ஸோ இதனால் இந்த ஒரு போர்ஷன் ஷோர் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. ஓகே, நமக்கு இது இங்கே இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸ் உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஷோராக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இனி இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.